Sixth standard mathematics, term 2, chapter 1, example 1. Express 42 and 100 as the sum of two consecutive primes. So first prime numbers அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் அதுக்கான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்னும் அதே நம்பருமா தான் இருக்கணும். ஸோ அது என்ன ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த நம்பர்லலாம் அந்த 6 வந்து டிவைட் ஆகுமோ ஸோ அந்த நம்பர் எல்லாமே அதாவது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் எல்லாமே அதோடைய ஃபேக்டர். ஸோ 6 பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஆல் டிவைட் ஆகும், அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் ஆகும், 4 ஆல் ஆகாது. ஏன்னா 4th டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 வரவே வராது. 1 2 3 3rd டேபிள் வரைக்கும் வரும், 4th டேபிள்லையும் 5th டேபிள் என்ன செய்யாது, அது வராது. ஸோ 6th டேபிள் வரும். ஸோ இந்த 4 தான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ப்ரைம் நம்பர்ஸில். ப்ரைம் நம்பர்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்களேன், 5 சொல்லக்கூடிய ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் ஏன் ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 1 5 தவிர வேறு எதுவுமே வராது. அந்த 1 வரும் அண்ட் அதே நம்பர் தான் வரும். அது ரெண்டுத்தாலே அது ஃபுல்லாக டிவைட் ஆகுமே தவிர வேறு எந்த நம்பர் பார்த்தீங்கன்னாலும் டிவைட் ஆகவே ஆகாது, ஃபுல்லாக டிவைட் ஆகாது, பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்படிப்பட்ட நம்பர்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ் மேலே 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃபுமே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நம்ம கான்சிக்யூட்டிவ் ப்ரைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கான்சிக்யூட்டிவ் ப்ரைம்ஸ்னால் அடுத்தடுத்த ப்ரைம்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா 42ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை அடுத்தடுத்த ப்ரைம்ஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் நிறைய உண்டு, 100 வரைக்கும். ஸோ இதுக்கான டேபிள் வந்து இதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா 19 + 23, 19 and 23. ஸோ 19 and 23 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 42 வரும். அதே போல் 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வந்து 47ம் 53ம். ஸோ இதில் வந்து நீங்கள் நினைப்பீங்க எந்த நம்பர்ஸ்னாலும் நம்ம போட்டு ஆட் பண்ணாமே பண்ணுவீங்க. அங்கே கொடுத்துருக்க செம்ம பாருங்கள், 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம்ஸ், 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரைம்ஸை தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைம் நம்பர் டேபிள் தெரிஞ்சுக்கிட்டு இது நீங்கள் யோசித்து தான் நீங்கள் என்ன செய்யணும்னா பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 19க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்குது. ஏன்னா 21 பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும், 3 7s வரும். அடுத்த ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே வராது, 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர் எதுவுமே ப்ரைம் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வரவே வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 19 and 23 தான் வருமேன்னு வழிய வேறு எந்த நம்பர்ஸும் இந்த நம்பருக்கு வராது. ஸோ 19 and 23 இந்த பக்கத்தில் வர இருக்குது. அண்ட் இது பாருங்களா, இதுக்கடையில் என்ன இருக்கும், 49ன்றது பார்த்தீங்கன்னா 7 7s அண்டு நம்ம 51 பார்த்தீங்கன்னா 17 3s வரும். 17 and 3 பார்த்தீங்கன்னா 51 தான். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இதுவும் கான்சிக்யூட்டிவ் தான், பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் இப்படி இந்த சம்ஸ் வச்சு நான் எழுதிருக்கேன். வேறு எந்த நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம், பட் வந்து பார்த்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், கான்சிக்யூட்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக இருக்கிறதுக்கு பண்ணி தான் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.